லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நிக்கிறியா தெம்பா, எப்ப பிள்ளைக்கு திரும்பலாம் நம்புறியா நண்பா, ஜல்லியோஜன் கண்ணா. என்னம்மா அங்கே நிக்கிறீங்க, என் பாட்டை கேட்டு மெய்மறந்து நிக்கிறீங்களோ? போடாங்கிட்டு நீ வேற, எனக்கே உடம்பு சரியில்லை. அச்சோ என்னாச்சுமா இப்படி இருமுறீங்க, சளி பிடிச்சு பிச்சாமா? ஆமாண்டா தங்கம், ஒரே தலைவலி வேற விட மாட்டேங்குது. சூடா ஒரு டீயை போட்டு குடிச்சாதான்டா சரியாகும். நீ ரெஸ்ட் எடுமா, நான் போய் உனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போட்டு கொண்டு வரேன். உனக்குதான் டீ போட தெரியாதுடா, அப்புறம் எப்படி போடுவேன்? என்னது, எனக்கு டீ போட தெரியாதா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? பால், தூள், சக்கரை, தண்ணி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலக்குன்னு கலக்கி ஒரு கொதிக்க விட்டு எடுத்தா டேஸ்டான டீ ரெடி. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் காஃப் அண்ட் ஹெட் ஏக் இருக்கனால லைட்டா இஞ்சி போட்டு ஸ்பெஷல் டீயா கொண்டு வரேன், ஓகேவாமா? பால், தோல், சக்கரை, தண்ணி, பால், தோல், சக்கரை, தண்ணி, பாப்பா சா 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 தா 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 தூ தூ தூ, பால், தோல், சக்கரை, தண்ணி. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டீ போட தேவையான பொருட்களை எடுத்துட்டு வந்துடலாம். வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான டீ போட போறோம். அதுக்கு முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அதுக்கு மேல பால் சட்டியை வச்சுக்கணும். அதுல பாலை எடுத்து ஊத்திக்கணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணிய சேர்த்துட்டு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டீ தூளை எடுத்து அதுல போடணும். அப்புறம் முக்கியமான ஒரு பொருளை சேர்க்கணும், அதுதான் சுகர். என்ன நம்ம ஃப்ரெண்டு கால் பண்றா? சரி, பால் நல்லா காயிட்டும், கடைசியா சக்கரை போட்டுக்கலாம். இப்போ அவன் என்னன்னு கேட்போம். ஏ ஹாய், என்னடா மச்சான் திடீர்னு ஃபோன் போட்டிருக்கா, என்ன விஷயம்? சும்மாதான்டா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியான்னு கேட்கலான்ட்டு கால் பண்ணேன். என்னது எக்ஸாமா? என்கிட்ட யாரும் சொல்லலையே. சரி விடு, என்ன எக்ஸாம் சொல்லு, நைட்டு படிச்சு காலைல வந்து எழுதிடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. டே வினோத், இன்னும் டீ போட்டுட்டு இருக்கேன். இது ஒரு டீ போட்டுமா, அதுல சக்கரை போட்டுட்டு இருக்கேன். இந்த 2 minutesல கொண்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. சரிடா நண்பா, தேங்க்ஸ்டா, நான் அப்புறம் போடுறேன், இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அம்மாக்கு தலைவலின்னு சொன்னாங்க, கொஞ்சம் டீ போட்டு கொடுத்துட்டு ஈவினிங் கால் பண்றேன்டா, பாய். நல்ல வேலை பயபுல கால் பண்ணி சொல்லுச்சு, இல்லைன்னா நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகுறது. அவ டீ போட்டதுக்கு இன்னும் டயர்ட் ஆயிடுச்சு. போய் முதல்ல அம்மாவுக்கு டீயை கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு 8 மணிக்கு மேல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சா வெளியே உட்காந்து படிக்கலாம். படிச்சுட்டு விடிஞ்ச பிறகு என்சி ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுத வேண்டியதான். அச்சோ, என்ன எக்ஸாம்னு கேட்க மறந்துட்டோமே. சரி, அப்புறம் கேட்டுப்போம். மம்மி, டைனிங் ஹாலுக்கு வாங்க, டீ போட்டாச்சு, வந்து குடிங்க. இந்த டீயை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு தலைவலி எல்லாம் ஓடி போயிடும். இந்த மாதிரி டீயை நீங்க குடிச்சிருக்கவே மாட்டீங்க. வாங்க மம்மி. சாலியோஜி கண்ணா, இருடா குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன். சீ, என்னடா இவ்வளவு உப்பு இருக்கு, என்னத்தடா போட்டு தொலைஞ்ச? சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டு வச்சிருக்கடா எருமை. ஐயோ தெய்வமே, அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க தெய்வமே. அழுது ஆக்டிங்க போடாத, எந்திரா முதல்ல. என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஒண்ணு வந்துருச்சு ஓடி போயிரு. அப்ப தலைவலி விட்டுச்சாமா? தலைவலி விட்டுச்சு ராஜா, நீ கொடுத்த டீய குடிச்சு வயிறு வலி வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாய் பாய்.